Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Adob Photoshop beginners tutorial பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா Subscribe பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசில ஒரு லைக் போட்டுருங்க. உங்க நண்பர்களும் இந்த மாதிரி டெக் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற Adob Photoshop cs6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபைல்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல்குள்ளே போன உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் Ctrl+N நியூ கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். நேம் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்டுக்கு ஹெச்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ப்ரீசெட்டில் நம்மளுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணால் ஃபோட்டோன்னு கொடுத்துக்கலாம். தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு எப்பயுமே கஸ்டம் கொடுத்துட்டு வித் வந்து 1920, ஹைட் வந்து 1080 கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் 72 கொடுத்துக்கோங்க. தம்ப்நெயில் செட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ரேஷியோ கொடுக்கணும். இப்போ நான் வித் வந்து 1920 கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஹைட்டுக்கு போகும்போது எரர் காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இன்ச்சஸில் வச்சுருக்கோம். நம்ம பிக்சல்ஸில் மாற்றி வச்சோன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடும். இப்போ நான் பிக்சல்ஸில் மாற்றி வச்சுட்டு இப்போ வித் வந்து 1920 கொடுத்துட்றேன். ஹைட்டு வந்து 1080 கொடுத்துட்றேன். ரெசல்யூஷன் 72 கொடுத்துட்றேன். கலர் மோட் எப்பயுமே RGB கலர் வச்சுக்கோங்க. கிரே ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். அதனால் RGB கலர் வச்சுக்கோங்க. பக்கத்தில் 8 பீட், 60 பீட், 32 பீட் அதில் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் கான்டெக்ட் வந்து ஒயிட் வச்சுக்கலாம் அல்லது பேக்ரவுண்ட் கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் அதாவது எம்டி பிளேஸ் அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அட்வான்ஸ் பார்க்கலாம். கீழே இருக்குது கலர் ப்ரொஃபைல், அதுக்கேற்றவாறு மாறிடும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேடியோ வந்து செக்யூர் பிக்சல்ஸ் டிக் படுத்துங்க. இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த உடனே இப்போ நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் பேக்ரவுண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஓப்பன். ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பிக்சர்ஸ் வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது JPG ஃபார்மேட்டில் இல்லாமல் மற்ற ஃபார்மேட்ஸில் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஷாப் அதை அலோவ் பண்ணாது. இப்போ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கை போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்ம கட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ஃபேஸுக்கு இந்த இமேஜை எடுத்துகிட்டு போகலாம் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் வந்து எலிப்டிக்கல் மேக்யூ டூல். இப்போ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணி விடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அழகாக ட்ராக் பண்ணி பேக்ரவுண்ட் பேஜுக்கு கொடுத்துன்னு போகிறேன். இப்போ நடுவில் வந்து கர்சர்லேருந்து கை எடுக்காமல் நடுவில் வந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்னொரு மெத்தட், அதாவது இப்போ நம்ம எப்படி ஒரு இமேஜை பெருசாக்குறது ட்ரான்ஸ்பரண்ட் மூலயமா அதை பார்க்க போகிறோம். இப்போ எடிட்குள்ளே போய்க்கோங்க. எடிட்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Ctrl+T அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இமேஜை நீங்கள் பெருசாக்கிக்கலாம். இப்போ நானும் பெருசாக்கிக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு முறையில் எப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக் செலக்ட் டூல், இது வந்து W ஷார்ட்கட். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே ட்ராக் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு ரைட் கார்னர் கடைசியில் தேர்டாக ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆனதை தவிர இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ நம்மளுக்கு வெறும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் பேஜுக்கு கொண்டு போயிடலாம். பாருங்க, நான் கொண்டு போகிறேன். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம Ctrl+T யூஸ் பண்ணி நம்ம
அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேக்னெட்டிக் லோசர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நம்ம அண்டு பட்டன் வந்து Ctrl+Alt+N இது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதை யூஸ் பண்ணி இப்போ நான் அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ டீசெலக்ட் கொடுத்துட்றேன், ரைட் கிளிக் கொடுத்து. இப்போ மேக்னெட்டிக் லூசர் டூலை ஒரே தடவை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே ட்ராக் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல, ரொம்ப பிளர்ராக இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு மட்டும் வரேன். இப்போ எண்டில் மட்டும் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு கட் பண்ணுறது இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நான் அதில் ட்ராக் பண்ணி நடுவில் எடுத்துன்னு வந்து விட்டுறேன். இப்போ நம்ம டிக் கொடுத்தா மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளுக்கு போகும், அதனால் டிக் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராப் பண்ணுறது. இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி தெரியலைன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம டைப் பண்ணி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மாடலுக்கு 40-50-14 கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு டிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு அதோட பேஜ் கட் ஆகிடும். இப்போ நான் அண்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணலாம் அதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டுக்கு ஃப்ரேம் அவுட்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு லேயரில் இருக்குது ஃப்ரேம் அவுட்னு. இப்போ நம்ம அதுக்கு ரைட் கிளிக் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுறேன். இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் ஸ்ட்ரோக்கை வந்து டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்தோடனே தெரியும். இப்போ உங்களுக்கு பார்டரில் வந்து கொஞ்சம் டிக் ஆகும். நம்ம இப்போ சைஸை வந்து நம்ம பெருசுப்படுத்தினோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சைஸ் வந்து குறைச்சிக்கலாம் அல்லது ஏற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை மாடலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் டிக் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளர், அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபில்டரில் போனீங்கன்னா அங்கே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நான் இப்போ எமோஜை பிளர் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை கூட பிளர் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் இப்போ எமோஜி லேயரில் டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பிளர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் சைஸ் கொஞ்சம். இப்போ நம்மளுக்கு எந்த லேயர் செலக்டில் இருக்கோ அந்த லேயர் மட்டும்தான் நம்மளுக்கு பிளர் ஆகும். இப்போ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் சைஸை மட்டும் எப்படி பிளர் பண்ணுறது அதை பார்க்கலாம். எலிப்டிக்கல் மேர்கிவ் டூலை வச்சு நம்ம இப்போ செஞ்சு காட்டலாம். இப்போ நான் அந்த ஐ மட்டும் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு மூட்டில் எடுத்து இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். Ctrl+X கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ லேயர் செலக்டில் இருக்கும் போது இப்போ நான் பேஸ்ட்டு கொடுத்துட்றேன். Ctrl+V கொடுத்துட்டு அந்த ஐ எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல போய் ட்ராக் பண்ணி விட்டுடுறேன். இப்போ அந்த ஐ லேயர் செலக்டில் இருக்கும் போது ஃபில்டரில் போய் பாக்ஸ் பிளர் கொடுத்துட்டா இப்போ தெரிஞ்சிருக்கும் பார்ட் ஆஃப் சைஸை மட்டும் நம்ம எப்படி பிளர் பண்ணுறதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.